Hello friends, welcome back to my channel. நான் உங்க மைதிலி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ருசியான கிராமத்து மீன் குழம்பு பார்க்க போறோம். அதை எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருப்பேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து சோம்பு வச்சுருக்கேன். சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். பாருங்க, சோம்பு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் வந்து ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன்ல, இதை வந்துட்டு ஒரு பாதி வந்துட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன். இன்னொரு பாதி நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாதியை வந்துட்டு எண்ணெயில் போட்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பாதியை போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வாசம் வெளியில் வரணும். அந்த பூண்டு நல்லா அந்த வாசம் வருது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். இதை வந்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கையிலே நம்ம இன்னும் கொஞ்சம் பூண்டு வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன் வந்துட்டு நான் பாதி பூண்டு தட்டி போட்டிருக்கேன், பாதி பூண்டு வந்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்துருக்கேன்னா, தட்டி போட்டு அந்த இது வந்து எண்ணெயில் வதங்குச்சுன்னா அந்த பூண்டோட வாசம் மீன் குழம்போட செய்கிறல சூப்பராக இருக்கும். அந்த எல்லா பூண்டையும் நீங்கள் அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டிங்கன்னா அந்த பாதி பூண்டு வந்துட்டு வெங்காயத்தோட அந்த கடிச்சு சாப்பிட்றதுக்கு இதாக இருக்காது. ஸோ அதனால் வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நீங்கள் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் வந்துட்டு பாதி இப்படி போடுறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 3/4 பாதிக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தை நல்லா கோர்ஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து இனிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சும்மா ஒரு 1 பாதியாக அரைச்சி வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி போடுறோன்னா, குழம்பு வந்து அந்த கெட்டியாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த பெரிய வெங்காயம் அரைச்சி போடுறோம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கலே இந்த 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்துட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கணும். இதை கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கு இந்த நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து சும்மா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் அப்போ தான் வேகிறதுக்கு. இந்த தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கணும். அதுக்கு நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதை நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்குவோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு தக்காளி. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கிண்டி விடுங்க. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா மிளகாத்தூள் சட்டுன்னு கருகிரும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கிண்டுங்க. இது ஏன் வந்து நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் தக்காளியோடு சேர்க்குறேன் அப்படின்னா, இந்த மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயில் வந்து வதங்கையில் வந்துட்டு நல்லா வந்து ஒரு ரெட் கலரில் வந்து நிற்கும். மேலே அந்த மேலே எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்துட்டு நல்லா ஒரு ரெட் கலரில் வந்து நிற்கும். அதுக்காக இந்த தக்காளியோட வதக்குறோம். இல்லைன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியோடையே வந்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாமே வந்து மொத்தமாக சேர்த்துருவாங்க. அப்படியும் நீங்கள் பண்ணலாம், இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி சேர்க்கலாம். நான் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது எவ்வளோ புளினா இங்கே பாருங்கள், புளி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு இருக்கும் பாருங்கள். இது ஒரு பெரிய வெங்காய சைஸு. ஸோ இதை எடுத்து நான் வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்துட்டு இது கூட சேர்த்துடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீதி பாதி உப்பு வச்சுருந்தோம்ல, அந்த உப்பையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு மிளகாத்தூள் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. ஓகே, இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் எல்லாமே குழம்பெல்லாம் கூடி நல்லா செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த கொடுவா மீன் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். இந்த கொடுவா மீனை வாங்கி நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு மீன் சேர்த்திங்கன்னா மீன் சீக்கிரம் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்து சேருங்க பொறுமையாக. பாருங்கள் எல்லா மீனையும் ஆட் பண்ணிட்டேன்ல. இப்போ என்ன பண்ணால் நீங்கள் பொறுமையாக வந்துட்டு கிண்டணும். ரொம்ப இப்படி கிண்டிடாதீங்க, மீன் உடஞ்சிரும். அதனால் இப்படி பொறுமையாக லைட்டாக அடியிலேருந்து இப்படி சைடில் கொண்டு போங்க. சைடில் கொண்டு போயிட்டு எல்லாம் இது பண்ணிங்கன்னா எல்லா மீனும் இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு இந்த மசாலா தண்ணிக்குள்ளே வந்துட்டு அப்படியே மூழ்கும். புளி தண்ணியில் எல்லாம் நல்லா மூழ்கி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மிலேயே இது பொறுமையாக கொதிக்கணும். அப்போ தான் அந்த மீனோட வாசம் எல்லாம் வந்து குழம்புல வந்து இறங்கும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பொறுமையாக சிம்மிலேயே இது வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்க மீன் நல்லா வெந்து நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இது பாருங்க எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்து நிற்கிது பாருங்க. பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. அதை மேலோட்டமாக தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். அதோட நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா கொத்தமல்லிலாம் நல்லா வாசம்லாம் உள்ளே இறங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் பவுலில் எடுத்து வச்சிட்டேன். சாப்பாடு வச்சு நல்லா பிளேட்டிங்கும் பண்ணி காமிச்சிட்டேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.